இன்னைக்கு சிறகடிக்க ஆசை கதையில் என்ன நடந்ததுன்னு ஒரு பார்வைக்கு. மீனாவும் ஸ்ருதியும் பூக்கடையில் பேசிகிட்டு இருக்காங்கங்க. அப்போ ரோகிணி வராங்க. ரோகிணி வந்ததும் ரோகிணி கேட்குறாங்க ஸ்ருதியை பார்த்து, என்ன ஸ்ருதி இங்கே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் மீனாவை பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. நான் இங்கே மேக்கப் போட எனக்கு ஒரு 3 கிளைண்ட்டு கிடச்சிருக்காங்க, அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணி மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, மீனா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு மீனா வந்து, நீ எதுக்கு எனக்கு பாவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே அங்கேருந்து அப்படின்னு. ஏய், என்னை வீட்டை விட்டு துரத்தலை, நானாக தான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, எப்படியோ நம்ம 3 பேருமே அந்த வீட்டில் இல்லை, புருஷன் இல்லாத கஷ்டம் எப்படின்ட்டு உங்கள் 2 பேருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கு மீனா, நாங்கள் ஒன்றா புருஷனை விட்டு பிரிஞ்சு இல்லை, உன் புருஷன்தான் உன் மேலே கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ நம்ம 3 பேருமே அந்த வீட்டுக்கு போக முடியாத ஆயிட்டோம். நீங்கள் 2 பேரும் என் பேச்சை கேட்டிங்கன்னா, நான் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஈஸியாக அந்த வீட்டுக்கு போயிடுவோம், உன்னால் தான் வர முடியாது, நீ செஞ்ச தப்பை யாரும் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இல்லை, அது முடியாது, நீங்கள் 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக போயிடுறாங்க ரோகிணி. உடனே மீனா, ஏய் என்னடி பண்ணுவ என்னடி பண்ணுவ அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே எல்லா வேலையும் செய்கிறாங்கங்க. விஜயா வீட்டில் ரவி சமைக்கிறாரு, முத்து வீடு துடைக்கிறாரு. ஆனால் மனோஜ் மட்டும் ஜாலியாக செல்ஃபோன் பார்த்துட்டு வராரு. உடனே கேட்குறாரு முத்து, டேய் நீ என்ன சும்மா இருக்கிற, போ நீ போய் பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, ஏய் என்ன நினச்ச, என் படிப்புன்னா என் ரேஞ்சு என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், நீ போய் இந்த வேலைலாம் நான் செய்வேனா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதுக்கு ரவி சொல்கிறாரு, நீ அப்போ அந்த பாத்திரம் கழுவுற வேலை செய்யலைன்னா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. டேய் என்னடா இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, எனக்கு சாப்பாடு கொடுங்கடா அப்படின்னு கெஞ்சுறாரு மனோஜ். உடனே ரவி சொல்கிறாரு, முத்து சொல்கிற மாதிரி நீ எல்லா வேலையும் செஞ்சாதான் நான் உனக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் வந்து, அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, பாடுறா அம்மா அம்மான்னு கூப்பிட்றானா, அம்மா வந்து உடனே இவனை தலையில் தூக்கி வச்சின்னு ஆடப்படுறாங்க. பாடுறா, என் புள்ள என்ன படிச்சிருக்கான், அவன் வேலைன்னா ஏன்டா அவனை இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க போகிறாங்க பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அம்மா வராங்க, அம்மா இவனுங்க எனக்கு பாருமா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றானுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயாவா, ஏய் என்னடா நினச்சிக்கிட்டீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, ரவி நீ முத்து சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை வராரு. அண்ணாமலை கிட்ட பசங்க எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, நீயும் எல்லாரும் செய்கிற மாதிரி நீயும் ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் தொழிலதிபருங்க, அவனை போயிட்டு இது மாதிரிலாம் வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு ரவி கிட்ட, ரவியும் சொல்கிறாரு முத்தை பார்த்து, டே நீ கரெக்டாக சொன்னடா, அம்மா இப்படி சொல்லுவாங்க, நீ நல்லா அம்மாவை தெரிஞ்சு வச்சுக்கிறடா அப்படின்றாரு ரவி. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயா நான் இந்த வீட்டுக்கு ஒரு வேலை ஆள் வைக்க போகிறேன், வேலைக்காரி வைக்க போகிறேன்றாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, அம்மா வேலைக்கு ஆள் வச்சா நான் தாம்மா என்ட்ரி பண்ணுவேன்றாரு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, வேலைக்கு ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் மனோஜ் தான் கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே இவர் மனோஜ் கேட்குறாரு, என்னடா நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. ஆமாண்டா, நீ தானே இந்த வீட்லேயே தொழிலதிபர், நீ தானே நிறைய சம்பாதிக்கிறவன், அப்போ நீ தான் கொடுக்கணும், இல்லைன்னா எல்லா வேலையும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நான் தாண்டா இன்டர்வியூ பண்ணி எடுப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு வேலை ஆளை. ஏன்டா அப்படின்னாக்கா, எதனா வீட்டில் தூக்கிட்டாங்கன்னா அப்படின்றாரு. எதுக்குடா உனக்கு இந்த புத்திலாம் தோணுது அப்படின்றாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் பணக்காரு ஏழைன்னெலாம் கிடையாது, யார் வேணாலும் தப்பு பண்ணலாம், அதனால் பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை போயிடுறாரு கம்முன்னு. உடனே தூங்க போகும்போது விஜயாவை கூப்பிட்டு அண்ணாமலை, விஜயா வா இங்கே உட்காரு, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுன்றாரு. என்னங்க சொல்லுங்க அப்படின்றாங்க விஜயா. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற,
மீனா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்ததுக்கும் இப்போ இல்லாததுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுதா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவள் செய்வா. அவள் ஒரு நல்ல மருமக இந்த வீட்டுக்கு. அவள் தான் முதுகு எலும்பு. இப்போ பாரு, பசங்க எல்லாம் கூச்சலிட்டுக்கிறானுங்க, சண்டை போட்டுக்கிறானுங்க வேலைக்காக. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது எல்லா வேலையும் அவள் தான் செய்வா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு சொல்கிறீங்களா? இந்த வீட்டுக்கு எது நல்லது நல்லது இல்லைன்னு எனக்கு தெரியும், வாயை மூடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு அண்ணாமலை, நீ என்ன தான் சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து வந்து மீனாவை பார்க்க போகிறாரு. மீனா சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் மீனா, ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ செய்கிற மாதிரி வராது. உப்புமா இன்னைக்கு ரவி செஞ்சான், நீயும் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாரு முத்து. எங்க உப்புமா செய்யவா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இல்லை மீனா, என்னதான் இருந்தாலும் நீ இல்லாமல் எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, ஏங்க ஸ்ருதி ஒன்று சொன்னாங்க, அந்த ரோகிணி எங்களை பார்க்க வந்தாங்க, இது மாதிரி எங்களை வம்பு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விடு மீனா, அவள் சொல்கிறதெல்லாம் நீ வந்து நம்பாத, இனிமே நீ அவள் பேச்செல்லாம் கேட்காத, நீ நல்லாரு அப்படின்றாரு. உடனே என்ன சொன்னிச்சு பலகுரல் அம்மா அப்படின்னு கேட்குறாரு முத்து. இல்லைங்க, இந்த விஷயம் நடந்ததுக்கெல்லாம் ரோகிணி தான் காரணமாக இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம், இதை நான் யோசிக்கவே இல்லையே. இருக்கோம் மீனா, அவள் இந்த வேலைலாம் செய்வாதான், அவள் பொல்லாத ஆளு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இரு, நான் கண்டுபிடிக்கிறேன், அந்த சாமியார் அம்மா யாருன்னே தெரியல, யார் வச்ச ஆளுன்னு தெரியல, நான் கண்டுபிடிக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ் யோசிச்சுன்னு இருக்கிறாருங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. என்னடா இது, நமக்கு நல்ல படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, தொழில் இருக்குது, ஆனால் நான் நினைக்கிறது மட்டும் நடக்க மாட்டேந்தேன்றாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூடி கேட்குறாங்க, வேலை செய்கிறவங்கெல்லாம், பாஸ் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பை பாய், வணக்கம்.